Hi, this is Raji from Anu RB Math Solution. Example 6th sum பாருங்க. Find the following integrals அப்படின்னு கொடுத்து ஒரு first subdivision sum கொடுத்துருக்காங்க. இந்த சம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே trigonometry ஃபங்க்ஷனாக தான் வந்திருக்கு. ஸோ எப்போ எல்லாமே trigonometry ஃபங்க்ஷனாக வருதோ அப்போ நீங்கள் இன்டகிரேஷனில் trigonometry ஃபார்முலாஸ் எல்லாமே இங்கே யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு சில ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி அதை சுருக்கி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஃபார்முலா எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருப்பேன். தெரியாதவங்க அந்த ஃபார்முலாவை போய் பார்த்து படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு சொல்யூஷன் கியூப்ல இருக்கு. ஓகேவா? அதை ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா அப்போ தான் நமக்கு ஐடென்டிட்டி யூஸ் பண்ண முடியும். அப்படிங்கிறதுக்காக நம்ம தேவைக்காக நம்ம என்ன பண்ணுறோம், சைன் ஸ்கொயர் எக்ஸ் ஒரு டேர்முனும் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஒரு டேர்முனும் சைன் எக்ஸ்னு ஒன்று வச்சுக்கிறோம். அதாவது நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த கியூபை ஒரு ரெண்டு பார்ட்டாகவும் ஒரு பார்ட்டாகவும் ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். ஓகேவா? இது எதுக்காகனா நமக்கு இந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணலாம். அதாவது என்ன ஐடென்டிட்டி, சைன் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ். ஸோ இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டியை நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி தான் நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எப்படி யூஸ் பண்ணலான்னா, இந்த சைன் ஸ்கொயர் எக்ஸ் இருக்க இடத்துல இதை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இப்போ இன்டெக்ரல் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படியே விட்டுறாதீங்க, இதை ப்ராக்கெட்டில் போட்டு எழுதுங்க. ஏன்னா இன்டூவில் இருக்கு இல்லையா, அதனால். ஸோ இந்த காஸ் ஸ்கொயர் எக்ஸ் வெளியில் அப்படியே இருக்குது, இந்த சைன் எக்ஸும் அப்படியே வெளியில் இருக்குது, டிஎக்ஸ் அப்படின்னு போட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ இந்த ப்ராக்கெட் உள்ள இருக்கு இல்லையா, இப்போ நம்ம சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் நம்ம எதை சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணணும்னா, ப்ராக்கெட்டில் இருக்கிறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அப்போ இதுலேருந்து காஸ் எக்ஸை நம்ம எடுத்துக்கலாம். புட் காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு டி அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். நமக்கு என்ன வருதுன்னா மைனஸ் சைன் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு டிடி அப்படின்னு வருது. ஓகேவா? இப்போ கொஸ்டினில் சைன் எக்ஸ் இருக்குது, டிஎக்ஸ் இருக்கு. அப்போ நம்ம சைன் எக்ஸ் டிஎக்ஸ்க்கு மட்டும் தான் என்ன பண்ணுவோம், அப்ளை பண்ணுவோம். அப்போ இந்த மைனஸை அங்கே எழுதிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணுறேன்னா, இது எல்லாத்தையுமே இந்த கொஸ்டினில் அப்ளை பண்ண போகிறேன். இப்போ இன்டெக்ரல் 1 மைனஸ் காஸ் எக்ஸ் என்னவா எடுத்திருக்கோம், டி எடுத்திருக்கோம், 1 மைனஸ் டி ஸ்கொயர் அப்படின்னு எழுதிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இங்கே ஒரு காஸ் ஸ்கொயர்னு இருக்குது, அதாவது காஸ் எக்ஸ் டி இல்லையா, ஸோ வெளியில் ஒரு டி ஸ்கொயர் இருக்குது. இப்போ சைன் எக்ஸ் டிஎக்ஸ், இந்த சைன் எக்ஸ் டிஎக்ஸ்க்கு நம்ம மைனஸ் டிடின்னு போட போகிறோம். டிடியை நான் இங்கே போட்டுக்கிறேன், மைனஸை வெளியில் வச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த டி ஸ்கொயரை உள்ளே மல்டிபிள் பண்ணி எழுதிக்கோங்க. அப்போது மைனஸ் டி ஸ்கொயர் மைனஸ் டி பவர் 4 இன்டூ டிடி இப்படி வரும். ஓகேவா? இப்போ இந்த இன்டகிரேஷனை ஸ்ப்ளிட் பண்ணிட்டு இன்டகிரேட் பண்ண போகிறோம். ஸ்ப்ளிட் பண்ணும்போது என்ன பண்ணலாம், இந்த மைனஸை உள்ளே எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ மைனஸ் இன்டகிரல் டி ஸ்கொயர் டிடி, மைனஸும் மைனஸும் இங்கே ப்ளஸ் வந்துடும், ப்ளஸ் இன்டகிரல் டி பவர் 4 டிடி அப்படின்னு வரும். ஏன்னா எக்ஸ் பவர் என் ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ எக்ஸ் பவர் எனில் நம்ம இன்டகிரேட் பண்ணி போட்டுடலாம். அதாவது எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என் ப்ளஸ் 1 என் ப்ளஸ் 1 இன்டூ ப்ளஸ் சி. ஸோ இந்த ஃபார்முலாவில் இந்த ரெண்டுத்தையுமே அப்ளை பண்ணி போட போகிறோம். பாருங்கள், இப்போ நான் அந்த எக்ஸ் பவர் என் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி எழுதியிருக்கேன். டி ஸ்கொயர் இருந்தது இல்லையா, ஸோ அதனால 2 + 1 2 + வந்துடும். இங்கே டி பவர் 4 இருந்தது, ஸோ டி பவர் 4 + 1 4 + 1 வந்துடும். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு மைனஸ் டி பவர் 3 டிவைடட் பை 3 ப்ளஸ் டி பவர் 5/5 ப்ளஸ் சி. ஸோ ஆன்சர் இதோட முடிஞ்சிச்சு. நம்ம இன்டெகிரேட் பண்ணி முடிச்சாச்சு. ஃபைனலாக என்ன பண்ணணும், இதோடய நிறுத்தக்கூடாது. நம்ம டி என்ன எடுத்தோமோ அந்த டீயை சப்ஸ்டியூட் பண்ணி நிறுத்திடணும். ஓகேவா? ஸோ டீயை நம்ம என்னவா எடுத்திருந்தோம், காஸ் எக்ஸ்ன்னு எடுத்திருந்தோம் இல்லையா. ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், மைனஸ் காஸ் கியூப் எக்ஸ் டிவைடட் பை 3 ப்ளஸ் காஸ் 5x டிவைடட் பை 5 ப்ளஸ் சி. ஸோ இவ்வளோ தான் நம்ம எக்ஸாம்பிள் 6ல் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர் இதோட முடியுது. எக்ஸாம்பிள் 6ல் அதே செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். இன்டெக்ரல் சைன் எக்ஸ் பை சைன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்டூ டிஎக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது நமக்கு வித்தியாசமாக இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா இந்த எக்ஸ் ப்ளஸ் ஏ. ஸோ எது நமக்கு டிஃப்ரென்ஸாக வந்திருக்குதோ அதை தான் நம்ம டீன்னு கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போ டி ஈக்குவல் டு இப்போ சப்ஸ்டியூஷன் மெத்தட் மாதிரி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். டி ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஏன்னு வச்சுக்கிறோம். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா என்ன ஆகும், இங்கே டிடி வந்துடும். இந்த எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிஎக்ஸ்.
இப்போ நம்ம இதை கொண்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ சைனு எக்ஸு டிஎக்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இதை என்ன பண்ணுறேன், அப்படியே எழுதுகிறேன். sin x dx divided by ஃபஸ்ட்டு இதை sin t அப்படின்னு எடுத்து எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த dx என்னவாயிடுது, dtயாக மாறிடுது. அப்போது இன்டகிரல் sin x by sin t dt. ஸோ இப்போ நம்ம அப்ளை பண்ணிட்டோம். இப்போ பார்த்தோமா இதுவும் டீயில் இருக்குது, டிடின்னு வந்திருக்கு, இங்கே ஒன்று மட்டும் எக்ஸில் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த டீலேருந்து எக்ஸை எடுக்கணும். அப்போ டீலேருந்து எக்ஸை எடுத்தோன்னா என்ன ஆகும், இந்த எக்ஸை வச்சுட்டு ஏவை அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுங்க. அப்போ டி மைனஸ் ஏ வரும். இப்போ இதில் நம்ம எக்ஸ் இருக்க இடத்துல அப்ளை பண்ண போகிறோம். சைன் ஆஃப் டி மைனஸ் ஏ டிவைடட் பை சைன் டி இன்டூ டிடி. ஓகே, இப்போ இது எப்படி இருக்குன்னா சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி ஃபார்முலா மாதிரி இருக்குது. நான் வந்து சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி ஃபார்முலாவை நான் கீழே எழுதியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல ஏ இருக்க இடத்துல டி இருக்குது, பி இருக்க இடத்துல என்ன இருக்குன்னா ஸ்மால் ஏ இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம நியூமரேட்டரை அப்ளை பண்ணி எழுத போகிறோம். அப்போது இன்டகிரல் சைன் டி காஸ் ஏ மைனஸ் காஸ் டி சைன் ஏ டிவைடட் பை இந்த சைன் டீயை நான் அப்படியே போட்டு எழுதிக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும்னா இது ரெண்டுத்தையுமே ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம எழுத போகிறோம். ஓகேவா? அப்போ இதில் வந்து கான்ஸ்டன்ட் வந்து காஸ் ஏவை வெளியில் வச்சுருக்கேன். சைன் டி டிவைடட் பை சைன் டி. ஸோ இந்த சைன் டி வந்து டினாமினேட்டர் இது ரெண்டுத்துக்குமே சேம் தான் வரும். ஸோ அதனால் நம்ம பிரிக்கும் போது இது வந்து ரெண்டுத்துக்குமே கீழே டினாமினேட்டராக நம்ம வச்சுக்கணும். மைனஸ் இதில் எது கான்ஸ்டன்ட்டு, சைன் ஏ cos t divided by sin t dt. இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து sin t கேன்சல் ஆகிடும். அப்போது இந்த cos a அப்படியே இருக்கும், இங்கே dt மட்டும் இருக்கும். மைனஸ் sin a, இதில் வந்து cos by sin என்னன்னு நம்ம எழுதுவோம், காட்டுன்னு எழுதுவோம் இல்லையா? இங்கே நான் எழுதுகிறேன். அதாவது sin theta by cos thetaனா tan theta இல்லையா? அதே மாதிரி cos theta by sin thetaன்னு வந்ததுன்னா cot theta அப்படின்னு நம்ம எழுதணும். இங்கே theta இருக்குது, இங்கே tன்னு இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து இந்த ஐடென்டிட்டியில் இதை எழுதியிருக்கேன். இப்போ இதுக்கப்புறம் நம்ம இதை இன்டகிரேட் பண்ணி எழுதலாம். அப்போ cos a வந்து அப்படியே இருக்கும், டிடியை இன்டகிரேட் பண்ணால் வெறும் டி மட்டும் வரும், மைனஸ் சைன் ஏ. நெக்ஸ்ட்டு காட்டை வந்து இன்டகிரேட் பண்ணால் என்ன ஃபார்முலாவோ அந்த ஃபார்முலாவை இங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல இன்டகிரல் காட் டி டிடின்னு இருக்குது. இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலான்றதை நான் இங்கே கீழே எழுதியிருக்கேன் பாருங்கள். ஸோ இதை தான் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து இன்டகிரேட் பண்ணுறப்ப இதை அப்ளை பண்ண போகிறோம். இந்த மைனஸ் சைன் ஏ அப்படியே இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இன்டகிரல் காட் டி டிடின்னு இருக்குது. இதுக்கு வந்து என்ன ஃபார்முலா யூஸ் ஆகும் அப்படிங்கிறத நான் இங்கே கீழே எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இந்த இடத்துல இதை வந்து இங்கே நம்ம அப்ளை பண்ணுவோம். அப்போது ப்ராக்கெட்டில் இன்டகிரல் காட் டி டிடியோடது என்னவோ அதை எழுதுகிறோம். லாக் மாட் சைன் எக்ஸ், எக்ஸ் இங்கே வந்து டி இருக்கு இல்லையா? ஸோ நம்ம டி போடணும். சைன் டி ப்ளஸ் சி. ஸோ இப்படி எழுதிக்கிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டீயோட வேல்யூ எல்லாத்தையும் அப்ளை பண்ண போகிறோம். டி என்னன்னு எடுத்தோம், எக்ஸ் ப்ளஸ் ஏன்னு எடுத்தோம் இல்லையா? ஸோ அந்த டி இருக்கிற இடத்துல எக்ஸ் ப்ளஸ் ஏ அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். காஸ் ஏ அப்படியே இருக்கும், இங்கே வந்து எக்ஸ் ப்ளஸ் ஏ மைனஸ் சைன் ஏ இன்டூ லாக் மாட் சைன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் சி. ஓகேவா? ஸோ இதில் நம்ம வந்து டி இருக்கிற இடத்துல எக்ஸ் ப்ளஸ் ஏவை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து உள்ளே மல்டிபிள் பண்ணி எழுதுகிறோம். அப்போது எக்ஸ் இன்டூ காஸ் ஏ ப்ளஸ் ஏ இன்டூ காஸ் ஏ மைனஸ் சைன் ஏ அப்படியே இருக்கும், இந்த லாக் மாட் ஆஃப் சைன் எக்ஸ் ப்ளஸ் ஏவும் அப்படியே இருக்கும், ப்ளஸ் சி. ஸோ இந்த செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர் இவ்வளோதான், இதோடய முடியுது. எக்ஸாம்பிள் 6ல் தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். இன்டகிரல் 1/1 + tan x dx அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த tan xை நம்ம எப்படி எழுதலாம்னா sin by cos அப்படின்னு எழுதலாம். ஸோ சொல்யூஷன், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த tan xக்கு பதிலாக இந்த sin x by cosன்னு நான் மாற்றி எழுத போகிறேன். இப்போது 1 +
sin x by cos x. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்னா இதை இன்டூ பண்ணி எல்சிஎம் மாதிரி பண்ணிக்க போகிறோம். அப்போ 1 by cos x plus sin x divided by cos x into dx. அடுத்த ஸ்டெப்பில் இந்த டினாமினேட்டர் என்ன ஆகும்னா மேலே போயிடும். ஓகேவா, இது வந்து நியூமரேட்டருக்கு போயிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, ஸோ இந்த டினாமினேட்டரை மேலே எடுத்துகிட்டு போய் எழுதுகிறேன். cos x by cos x plus sin x into dx. இப்போ இந்த cos x plus sin xன்னு கீழே இருக்குது, மேலே பார்த்தீங்கன்னா வெறும் cos xன்னு இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த டினாமினேட்டர் மாதிரியே மேலேயும் கொண்டு வந்தால் தான் நமக்கு ஏதாவது கேன்சல் பண்ணிவிட்டு நமக்கு இன்டெகிரேட் பண்ணுற மாதிரி நம்மளால் பண்ண முடியும். ஸோ அப்போ இதுக்கு என்ன, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதே மாதிரி நியூமரேட்டர்லேயும் கொண்டு வர போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம எப்படி எழுதுகிறோம், லெட் ரைட்டர்ஸ் cos x equal to 1/2 into ஒரு cos x plus sin xும் இன்னொன்று cos x minus sin xும் ரெண்டுத்துக்கும் நடுவில் அடிஷன் சிம்பிள் இருக்கிற மாதிரி இதை நம்ம எழுதிக்க போகிறோம். ஓகேவா, ஸோ ஏன் நம்ம இதை இந்த மாதிரி எழுதுகிறோம் அப்படின்னா, இதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த cos x ரிமைனிங் கிடைக்கும். இப்போ நான் இதை ஸ்ப்ளிட் பண்ணி காமிக்கிறேன். இது ஜஸ்ட்டு உங்களுக்கு ரஃப்புக்கு தான் நான் இதை போடுறேன். ஸோ இப்போ இந்த cos x ப்ளஸ் sin x, இங்கேயும் ப்ளஸ் cos x மைனஸ் sin x அப்படின்னு வரும். ஓகேவா, ஸோ sin xும் sin xும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன வரும், 2 cos x அப்படின்னு வரும். ஓகேவா, ஸோ இப்போ நமக்கு வேண்டியது வெறும் cos x தான். ஸோ அதனால் வந்து இந்த 2 cos xக்கு இந்த 1/2 அந்த பக்கம் எடுத்து எழுதியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த 1/2 அதனால் நம்ம என்ன எழுதுறோம்னா இந்த 1/2 இன்டூ cos x ப்ளஸ் sin x, இன்னொன்று cos x மைனஸ் sin x அப்படின்னு எடுத்து நம்ம எழுதிக்கிறோம் இதை. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி இதை அசியூம் பண்ணி இந்த சம்மை போட்டுக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த cos x இருக்கிற இடத்துல நம்ம என்ன அப்ளை பண்ண போகிறோமோ அதை நாங்கள் எழுதியிருக்கோம் இல்லையா, அதை அப்படிங்க நான் அப்ளை பண்ணுறேன். இந்த 1/2ன்றது வெளியில் இருக்குது. ஸோ இந்த 1/2 நான் இங்கே வெளியில் போட்டுக்கிட்டு மிச்சம் எல்லாம் உள்ளே எழுதுகிறேன். cos x ப்ளஸ் sin x ஒன்று, cos x மைனஸ் sin x ஒரு டேர்மு, டினாமினேட்டர் ரெண்டுத்துக்கும் காமன். ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ரெண்டுத்தையுமே ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போகிறோம். ஓகேவா, ஸ்ப்ளிட் பண்ணி எழுதும்போது பார்த்தீங்கன்னா இந்த 1/2 வந்து நம்ம இந்த ரெண்டுத்துக்குமே தானே காமனாக வச்சுருக்கோம். ஆனால் இங்கே நம்ம போடும்போது இது 1 டைம் போட்டிருக்கோம். அப்போ நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதும்போது இந்த 1/2 ரெண்டுத்துக்குமே நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும் இதையுமே. ஸோ இப்போ நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறேன். ஸ்ப்ளிட் பண்ணி எழுதும்போது இந்த 1/2 ஃபஸ்ட்டு டேர்முக்கும் வரும், செகண்ட் டேர்முக்கும் வரும். ஓகே, இதில் இந்த டேர்மும் கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே இந்த டேர்மும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்கும், வெறும் dx மட்டும் இருக்கும். ப்ளஸ் 1/2 இன்டெக்ரல், இதை அப்படியே எழுதிக்கிறேன். அவ்வளோதான். ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு டேர்மை இன்டெகிரேட் பண்ணிட்டேன். செகண்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா இது வந்து இப்படியே இருக்குது. ஸோ நம்ம இதை என்ன பண்ணணும்னா இதை வந்து தனியாக நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தடில் போட்டுட்டு அதுக்கு வர ஆன்சரையும் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டையும் சேர்த்து ஃபைனலாக எடுத்து எழுத போகிறோம். ஓகேவா, ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன், 1/2 இதுக்கு வந்து ஐன்ட்டு ஒரு நேம் செட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ நான் இந்த டேர்ம் ஃபுல்லாத்தையுமே ஐன்னு எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து டினாமினேட்டரை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம டீன்னு எடுத்துக்கிட்டு இதுலேருந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதியிருக்கோம் பாருங்கள். அந்த டேர்ம் அப்படியே நியூமரேட்டரில் இருக்கும், தெரியுதா? ஸோ ஒரு மைனஸ் sin x இருக்குது, இங்கே cos x இருக்குது, dx இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு நம்ம என்ன ஆகும், இந்த ஃபுல் டேர்முமே டிடியாக மாறிடும். கீழே வந்து வெறும் டி மட்டும் இருக்கும். ஸோ இதை எப்படி எழுதுறோன்னா இன்டெக்ரல் டிடி பை டி. ஸோ இப்படி வந்துடும் இந்த ஸ்டெப்பு. ஸோ இப்போ டிடி பை டினா என்ன, இன்டெக்ரல் 1/t அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்டெக்ரல் 1/t டிடிக்கு என்ன ஃபார்முலா வரும், log mod t ப்ளஸ் சி. ஸோ இதான் இன்டெக்ரேஷன் ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா
லாக் மாட் டி அப்படின்னு அடுத்த ஸ்டெப்பில் இதை இன்டகிரேட் பண்ணி எழுதுவோம். ஓகே, ஐ ஈக்குவல் டு லாக் mod t plus c. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம டீன்னு என்ன எடுத்திருந்தோமோ அதை அப்ளை பண்ணி எழுதுகிறோம். cos x plus sin x plus c. ஸோ இப்போ நம்ம ஐ கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா, நம்ம ஆல்ரெடி ஒரு பழைய பாட்டில் இது ஐயை கொண்டு போய் அப்ளை பண்ணி ஃபைனல் ஆன்சராக எடுத்து எழுத போகிறோம். அப்போ ஏற்கனவே கண்டுபிடிச்ச ஆன்சர் என்ன, x/2 ப்ளஸ் 1/2 இன்டூ ஐ. இதான் அங்கே நமக்கு இருந்தது. ஓகேவா, இந்த இடத்துல ஐ கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதை இங்கே அப்ளை பண்ண போகிறோம். அப்போது x/2 ப்ளஸ் 1/2 இன்டூ லாக் mod cos x ப்ளஸ் sin x ப்ளஸ் c. therefore தேர்ட் சப்டிவிஷனோட ஆன்சரை நான் இப்போ எடுத்து எழுதுகிறேன். இன்டெக்ரல் 1/1 ப்ளஸ் tan x dx equal to x/2 plus 1/2 log mod cos x plus sin x plus c. ஸோ இவ்வளோதான் தேர்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு.